அத மக்கள்கிட்ட பேசி நிரூபிக்கிறாங்க. உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டா கூட பொய்ன்றாங்க. இல்லைங்க, அதாங்க நான் சொல்றேன். நான் உள்ள இருந்தவங்க சும்மாலாம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போக மாட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 3 நாள் அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அது வந்து டெஸ்ட்ல வந்து பிளட் டெஸ்ட்ல ரொம்ப தப்பான ஒன்று அட்மிட் பண்ணானுங்க. பண்ணியும் அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் வரணும். அது வரைக்கும் என்ன திருப்பியும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமானவனை தான் வெளில அமிச்சாங்க. அவ்வளோ சீக்கிரம் அமிச்சிடவும் மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சிருக்காங்கன்னா ஏதோ இருக்கு. ஓகே, அது என்ன இருக்கட்டும், வரட்டுமே. ஜாக் அவ்வளவு தூரம் சொல்றாங்களே, பேசாத, இது தப்பா போகும், மத்தவங்க வந்து சொல்றாங்க நீ பேசாத. அப்ப கூட புரியல, அவன் மூஞ்சில என்ன கோவம் அவருக்கு. அடிபட்டதுக்கு நீ வந்து சிம்பத்தி பண்ண வேண்டாம், உன்னை நீ வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்க. பட் அப்படி ஒரு வன்மத்தை கட்டணுமா? ஜெஃப்ரி, ஐ எம் ரியலி சாரிங்க. நான் அவர் வந்து அட்லீஸ்ட் பொட்டி வர வரைக்கும் இருக்கும், அவருக்கு ஹெல்ப் ஆகும், அவர் அதை எடுத்துட்டு போட்டோன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். தேவையே இல்லை. இல்லை, ஃபர்ஸ்ட் கேரக்டர் தாத்தா. எனக்கு அதை தாண்டி உள்ள இருந்து வந்து சவுண்டர்கிட்ட சொல்லுவாங்க, போய் ஒன்னா பார்த்து பேசிட்டு வா அப்படின்ட்டு. ஏச்சி நான் போகணுமா அப்படின்னு. ஒருத்தன் கீழே வந்துருக்கான், போயிட்டு கன்சோல் பண்ணிட்டு வான்றதே ஆச்சுன்றதுக்கு. சூரியோட 10 வயசு பையனுக்கு தெரியுது இவர் வந்து நடிக்கிறாருன்னு. ஆனா அடிக்கவே இல்லைன்னாரு அப்போ ராணவ. அதே மாதிரி தான். இல்லைங்க, தப்புங்க அது. வாட் எவர் இட் இஸ், வாட் they did is wrong. சரி பேசுங்க பிரசாத், கை தூக்கி. தாத்தா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப வந்து ஆல்ரெடி ராணுவ வந்து நம்ம ஒரு டாப் 5 பொசிஷன்ல வைக்க ஒரு ரேங்க் வந்துச்சு. டாப் 5 டாப் 6ல இருக்க ரேங்க் வந்துச்சு ப்ரோ. நம்ம இது மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. இது எப்படி தெரியுமா, ஒருத்தன் உண்மையாலே ஊன்ட்டான் ப்ரோ, அவனுக்கு அடிபட்டு இருக்குது, இதனால அவனுக்கு ஒண்ணு கிடைக்குமான்னு பேசுறது எனக்கு தப்பா இல்ல இருக்கு. இல்ல அப்படி கிடையாது ப்ரோ. பிக் பாஸ பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கேம் ஆறதை விட சிம்பத்தி மேட்டர்ஸ் ப்ரோ. இல்ல இல்ல, நான் இந்த நேரத்துல இத பேசுறது இது எப்படி ப்ரோ ஆகுது, அப்ப சவுண்ட் பண்ணதும் ஜஸ்டிபிகேஷன் மாதிரி இல்ல ஆயிடுது. இல்ல நான் வந்து ராணா விழுந்தத தப்போ சௌந்தர்யா பேசுறது கரெக்டோ நான் பேச வரல. நான் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் நான் பேசுறேன். இங்க வந்து இல்ல, அப்படி நம்ம யோசிக்கவே முடியாது ப்ரோ. ஒரு கட்டத்துல எல்லாமே கேமரா ஃப்ரண்ட் ஆஃப் கேம் இல்லாதனாலும் ஒரு ஹியூமனா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் ஊந்து டிஸ்லோகேட்டட் ஆயிடுச்சுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டா போல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதனால ஒரு ஃபேவர் நடக்குமான்னு பேசுறதே எனக்கு தப்பா படுதுன்றேன். இல்ல உங்களுக்கு தப்பா பண்ணலாம் ப்ரோ, எனக்கு தப்பா பண்ணல. ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் ராணு ஒரு கேம் ஆடிட்டாப்ல, அவரு விழுந்துட்டாப்ல, அது கன்சர்ன் வீட்டுக்குள்ள முடிஞ்சு போச்சு. அது இங்க வெளில கொண்டு நம்ம டிபேட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ராணு இந்த மாதிரி விழுந்துட்டாப்ல, அது சௌந்தர்யா அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு என்ன அப்படின்னா நான் இப்படியே உல்டாவா கேக்குறேன், ரிவர்ஸ்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு எமோஷனல் மூமெண்ட் உள்ள ஆயிடுது, அப்படி ஆகக்கூடாது. ஏதோ ஒரு சினாரியோல ஏதோ ஒரு எமோஷனல் மூமெண்ட் ஆயிடுது. இப்ப விராட் கோலிய சொல்லுவாங்க, அவங்க அப்பா வந்து இறந்த போதும் தான் கிரிக்கெட்டுக்காக ஆட போனாருன்னு. அந்த அது வந்து நம்ம இழப்பாதான் ப்ரோ பார்க்கணும். நான் வெளியே இருக்கேன், இது மாச தெரியுமான்னு பார்க்க கூடாது. அந்த அட்லீஸ்ட் ஒரு ஹியூமனா அந்த பெயினை தான் நீங்க பார்க்கணும். நான் உக்காஞ்சி பெயின் இருக்கும் போது கேம பாப்பேன்றது அது எனக்கு புரியவே இல்லை. நீங்க பேசுறது எனக்கு புரியல ப்ரோ. இப்ப என்னன்னா, பெயினை பார்த்து நம்ம பெயின் இல்லன்னு யாரு ப்ரோ சொன்னது? அப்பார்ட் ஃப்ரம் தட் டாபிக் தான் நான் பேசுறேன், புரியுதா? ப்ரோ இல்ல இதனால ஒரு மைலேஜ் கிடைக்குமான்னு பேசுறது எப்படின்னா, மைலேஜ் கிடைக்குமா ப்ரோ? கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க ப்ரோ, இத்தனை சீசன் பாத்துருக்கீங்களா ப்ரோ? என் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து அப்போஸ் பண்ணுங்க, நான் பேசுறேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இத்தனை சீசன் நம்ம பாத்துருக்கோம், ஓகேவா? ராணுவுக்கு புள்ளி பண்ண டைம்லயே ராணுவுக்கு மைலேஜ் எப்படி ஆயிடுச்சு நம்ம பார்த்தோம் வெளியில இருந்து, ஓகேவா? அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் தான் இதை நான் கேக்குறேன். இது வந்து புள்ளி பண்றதுன்றது ஒரு இஷ்யூ, சரியா? அது வந்து தப்பு. அதனால மைலேஜ் ஏறது வேற. ஒருத்தன் பிசிக்கலா ஊண்டாயிருக்கான், அந்த ஊண்ட நெக்கல் பண்றான். அப்துல் ப்ரோ நீங்க இருக்கிறீங்களா ப்ரோ? அப்துல் ப்ரோ நீங்க இருக்கீங்களா? எனக்கு என்னன்னா, இப்ப நான் பேசுறது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இது வந்து ராணுவுக்கு மைலேஜ் ஏத்துமான்னு நான் கேக்குறேன். மைலேஜ் ஏத்துனா டாப் 3 வரையும் போகுமான்னு இது நான் கேக்குறது கரெக்டா தப்பா ப்ரோ? அவருக்கு அடிப்பட்ட கன்சர்ன்லாம் எனக்கு இருக்கு ப்ரோ.
மைலேஜ் ப்ரோ எல்லாம் டாப் 3 ஏறும். கொண்டு வரதுலாம் இது இது நீங்க சொல்றது அடிபட்டு இருக்காரு. ஓகே, அதுக்கு டாப் 3 எல்லாம் இது கொண்டு வரது நம்ம இப்ப கொண்டு வர முடியாது. நீங்க இல்ல நீ கொண்டு வர ப்ரோ முடியாதுன்னு இந்த சொல்லுங்க, டைம்ல ஓகே வந்து அவர் ஃபைன். என்ன சொல்றாருன்னா, இது கொண்டு வரதே தப்புன்னுன்றாரு அவரு. இந்த டைம்ல வந்து எதுக்கு நீங்க மைலேஜ் ப்ரோ ஏறுமோ அதை இந்த பத்தி டைம்ல பேசுறீங்க. இந்த இந்த டைம்ல ப்ரோ வந்து நான் சௌந்தர்யா வந்து தப்பா இல்ல பேசியிருக்காங்க. யார் பேச எனக்கு நிறைய ஸ்பீக்கர் கேக்குது, அப்துல் ஸ்பீக்கர் கேக்குது, ஜெஃப்ரி வந்து தப்பு சினிஸ்கோப் பண்ணிருக்காரு. கேக்குது, எனக்கு கார்டு. இருங்க இவ்வளோ டார்க் லெவல் தான் பேசியிருந்தாரு, கூட எக்கோ பண்ணிட்டீங்க. வெயிட் பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தங்களா பேசலாம், இல்லைன்னா அடுத்த கீழே உள்ளவங்களுக்கும் அப்புறம் வந்து எதுவுமே புரியாது. இருங்க டார்க் லெவல் பேசிட்டோம், அதுக்கடுத்து ஒருத்தரா பேசுங்க. அதான் பேசியிருந்தாரு, பேசுங்க ப்ரோ. அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ இது பிரசாத் பேசுனாருங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, ராணுவ வந்து இந்த டைம்ல வந்து அடிபட்டு விழுந்துட்டாரு. ஓகே ரைட்டு, அது இந்த டைம்ல வந்து அது மைலேஜ் ஏறணுமா அதுன்னு சொல்லிட்டு பேச வேணாம்னு சொல்றாரு. நீங்க வந்து இதை வந்து டாப் 3 எல்லாம் கொண்டு போக தேவையில்ல. அவர் அடிபட்டு இருக்காங்க, இந்த டைம்ல வந்து சௌந்தர்யா இப்படி பேசியிருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. இவ்வளோ வன்மம் பிடிச்ச சௌந்தர்யா வந்து இவ்வளோ இதா வந்து அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க, அதை பத்தி பேசுங்க. ஜெஃப்ரிய பத்தி பேசுங்க. அதை பத்தி தான் இந்த டைம் இந்த டாபிக் கொண்டு வரணும் தவிர அந்த அந்த டாபிக் கொண்டு வரான்னு அவரோட கருத்து. அதுவும் என்னோட கருத்து. உங்களோட கருத்து நீங்க பேசுறீங்க, பட் வந்து அது கொண்டு வர வேணாம்னு நான் சொல்றேன். நான் ஒரு ரிக்வஸ்டா சொல்றேன் ப்ரோ. ஆமா ஆமா, அது ஒரே ஒரு நிமிஷம் சினிஸ்கோப், நான் அது சொல்றதுக்கு தான் நானும் ஸ்பீக்கர்ல மேல வந்தேன். பிரசாத் நீங்க என்ன கேக்குறீங்கன்றது எங்களுக்கு புரியுது, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போ இந்த டைம்ல, இப்போ நடக்கக்கூடிய டைம்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு அவருக்கு அடிபட்டிருக்கு. சோ இன்னைக்கு உள்ள நடந்த நிகழ்வுகள் என்ன, இத வச்சு மத்த இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க இப்ப யாரெல்லாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க, உண்மையிலேயே அவர் வழியில கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த டைம்ல யாரெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, இப்ப இதை வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் பிஆர் ஒர்க் பாக்குறாங்க, சோ இந்த மாதிரியான விஷயங்களை இப்போதைக்கு பேசுவோம். பட் நீங்க என்ன கேக்குறீங்கன்றது எங்களுக்கு புரியுது. இந்த கட்டத்துக்கு அது வேணாம். இதை தாண்டி நம்ம இன்னையோட விஷயங்கள்ல பேசுவோம். நீங்க கேக்குறது கரெக்டான பாயிண்ட், பட் அது இந்த இடத்துக்கு வேணான்றது மட்டும்தான் எங்களோட ரெக்வஸ்ட் பிரசாத். நீங்க கேட்டதான புரியுது. இந்த டைம்ல அது வேண்டாம் பிரசாத் ப்ரோ, அவ்வளவுதான். நான் பேசுறேன், அப்துல் புதோ நான் பேசுறேன். நான் ஒண்ணு சொல்றேன் சௌந்தர்யா பத்தி. இப்ப வந்து திருடன இந்த இதான் தெரியும், அவன் திருடன்ட்டு ஓகேவா. இப்ப சௌந்தர்யா ஆல்ரெடி நிறைய வாட்டி ஆக்டிங் பண்ணிருக்காங்க, அதான் அவங்களுக்கு வந்து டவுட் வருது. ஏன்னா அவங்க இதே மாதிரி தான் நிறைய வாட்டி வந்து நடிச்சிருக்காங்க, அழுவே வராதப்ப அழுதுருக்காங்க. எனக்கு அதான் சௌந்தர்யா மேல இன்னைக்கு டவுட் வருது. என்ன தெரியுமா, நம்ம பண்ணதெல்லாம் இவன் பண்ணினுக்கிறானே அப்படின்னு அவங்க நினைச்சுன்னுக்கிறாங்க. ஆனா அங்க வந்து ராணுவ உண்மையாவே அங்க அடிபட்டு அங்க அழுது கஷ்டப்பட்டுனுக்கிறாரு. ஆனா சௌந்தர்யத்தினால ஆக்டிங் பண்ணியிருந்தாங்களா அதே மாதிரி இருக்குதுன்னு டவுட் பட்டு அவங்க வந்து கொஞ்சம் வயிற்றுச்சல் பண்றாங்க, வேற எதுவும் கிடையாது. அவங்க பண்ணதுதானே எல்லாம் பிளான் பண்ணி இது மாதிரி வந்து நம்ம எங்க அழுவணும். நீங்க பாருங்களேன் சௌந்தர்யாவை அதனால என்ன கேட்டாங்கன்னா போய் ஒரு கேமரா முன்னாடி நின்று உக்காந்து அழுவாங்க. ஓகேவா, இன்னைக்கு அட்டென்ஷன் எல்லாம் ராணுவ பக்கம் போயிடுச்சா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வாரம் ஃபுல்லா ராணுவ தான். சௌந்தர்யா ஸ்கோப்பே கிடையாது, ஸ்கோப் இல்லையா, அது மாதிரிதான். பட் இது எனக்கு எப்படின்னா, அந்த ப்ரோமோ முடிஞ்சிருச்சுங்களா, முடிஞ்சு போயிடுச்சா, அப்ப லைவ்ல அது முடிஞ்சிருச்சா? செகண்ட் ப்ரோமோ இன்னும் வரல. அவருக்கு அடிப்பட்ட ப்ரோமோ இன்னும் வரல. ஆனா ரிப்பீட்டடா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது சொல்லிட்டாரு, பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயாச்சுன்னு. ரிப்பீட்டடா ஜெஃப்ரிட்ட உட்காந்து அவன் நடிக்க தான்டா செய்யறான் அப்படின்னு பேசுறாங்க. உண்மையா இருந்தாலும் இது நமக்கு நடிப்புன்னு தோணுதுல, பின்னாடி பண்ணது அப்படி இததான் ரொட்டேட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரியும் சொல்றாங்க இல்ல எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஜெஃப்ரி வந்து இல்ல, எனக்கு யாராவது அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. ஜெஃப்ரி வந்து என்ன சொல்றாருன்னா, நான் புடிச்சது அந்த கை, பட் ஆனா அவன் இந்த கையில தான் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி லாக் ஆயிருக்குன்னு சொல்றான், அதுவே அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தானே சொன்னாரு. அப்படி எனக்கு அப்படி பார்க்கும் போது தெரியலையே. இல்ல நானுமே நான் கீழே வந்து ஒரே செகண்ட், நான் கீழே வந்து எனக்கு ஆக்சிடென்டே இருக்கு. சரி ஒரே நிமிஷம் நான் இந்த மேட்ரு மட்டும் சொல்றேன், அவன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். நான் கீழே வந்து எனக்கு ஆக்சிடென்டே இருக்கு, ஆனா உளுந்தது வேற சைடு, நான் நரம்பு கட்டானது வேற சைடு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ன்றது தெளிவாலாம் கட்டே ஆகாது, அந்த ஜர்க்குல என்ன ஆகுதுன்னே தெரியாது. அப்படியே அது கரெக்டா இந்த சைடு தான் ஊந்தேன், எத்தனை போய் லாரியில விட்டுட்டு என் தலை இந்த சைடு தான் பட்டுச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போச்சு ஹேண்டில் பாரு, ஆனா ரைட் ஹேண்ட் சைடு நரம்பு கட் ஆகுது.
அது இல்ல உங்களால இல்ல நீங்க ஜாக்லின் கூட ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் சொல்றது கரெக்டான பாயிண்ட். நீங்க வந்து சும்மா அவனுக்கு அடிபட்டுக்குதோ அடிபடலையோ அவன் நடிக்கிறானோ நடிக்கலையோ செகண்ட் அப்புறமா நம்மளுக்கு தெரியுதானே போகுது. அதுக்கு முன்னாடி ஏன் நடிக்கிறான்னு சொல்றீங்க? அது எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகும் 2 பேருக்கும். இவங்க 2 பேருக்கும் உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணி நேருதாங்க சௌந்தர்யா. எப்போ இன்னமா நடிப்பு பாய் வந்துன்ட்டு என்னன்னு புரியல. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் மனுஷங்களா இல்லைன்னா என்னன்னே எனக்கும் தெரியல. எப்படிதான் அப்துல் ஃபேன்ஸ் ப்ரோ இருக்கிறாங்களோ. பேசுங்க. அப்துல் ப்ரோ பேசுங்க. பேசிட்டீங்களா அப்துல் ப்ரோ? கை ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசுங்க. பேசுங்க. அப்துல் அண்ட் பிரசாத் 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒருத்தரா பேசுங்க. இல்ல என் பாயிண்ட் தான் சீனிஸ்கோ பேசிட்டாரு. அதான் நானும் சொல்ல வந்தேன். அவர் பேசிட்டாரு. நீங்க பேசுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அங்க வந்து ராணோ விழுந்தப்ப ரைட் ஹேண்ட் தான் வந்து கீழே தரையில பட்டுச்சு ஃபர்ஸ்ட். சோ அங்க அடிபடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன இஷ்யூ அப்படின்னா ஜெஃப்ரியோட கை வந்து ராணாவோட லெஃப்ட் ஷோல்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷோல்டர் மேல பிரஸ் ஆயிருக்கு. அந்த பிரஸ்னாலதான் வந்து ராணவுக்கு இன்ஜுரி. ஜெஃப்ரி என்ன புரிஞ்சுட்டானா, அத எப்படி புரிஞ்சுட்டானா, நான் தள்ளி விட்டப்ப அவன் கை ஃபர்ஸ்ட் ரைட் கை தானே கீழே லேண்ட் ஆச்சு. சோ ஃபர்ஸ்ட் அந்த ஷாக் அப்சர்வ் பண்ற இடம் ரைட் ஹேண்ட் தானே. சோ அதனால அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம வீடியோ எவிடன்ஸ்ல பார்த்தவர் என்ன தெரியுது அப்படின்னா, அவரோட கையில அந்த இன்னொரு கை வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து புஷ் ஆகுது. அதை புஷ் பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நடக்கிறப்ப டப்புன்னு என்ன ஆகுது நம்மளுக்கே தெரியாது. அந்த டைம்ல ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகுதோ இல்ல லிக்மெண்ட் டேர் ஆகுதோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதை பத்தி தெரியவே தெரியாது, எந்த இஷ்யூ தெரியாது. அதை அப்படியே விட்டுருந்தோம். இதே சௌந்தர்யா வந்து இந்த இஷ்யூவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா he is digging her own grave. அவ்வளவுதான். அது இல்ல இத ஜெஃப்ரியும் தான் ப்ரோ பண்றான். நான் சவுண்டு மட்டும் சொல்ல மாட்டேன். அவர் நோ எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் மாதிரி. இல்ல ப்ரோ, எனக்கு நான் தெரியும். எதுக்கு ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த இஷ்யூல இருந்தது ஜெஃப்ரியும் ராணவும். தள்ளது ஜெஃப்ரி. ராணவ் வந்து இப்ப இந்த விக்டிம் வந்து ராணவ் வச்சுக்கோங்க. தள்ளது ஜெஃப்ரி. நான் இப்படி புடிச்சு தள்ளனேன், அவன் லேண்ட் ஆனது ரைட் ஹேண்டுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பிடிக்கிறான்னு கேட்கறது ஓகே, ஒரு வேலிடான பாயிண்டா இருக்கலாம். அங்க நான் கொஸ்டின் பண்ண விரும்பல. எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு, பிக் பாஸ் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஜெஃப்ரி மேல இருக்க 2 பேர் பேருமே போயிடும். தானே பண்றாங்க. எதான் சொல்றேன், ஜெஃப்ரி மேல இருக்க பேர் போயிடும். அந்த இஷ்யூல சம்பந்தமே படாத தூரத்துல இருந்து பார்த்த சௌந்தர்யாக்கு ஃபுல் பேக் ஃபயர் தான் அது. இதுக்கு எப்படி அவங்க விட்டு கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் வந்து இத 2 பேர் மேலயும் பாக்குறேன். நீ போய் திடீர்னு இப்படி வச்சிங்க, ஒரு நெஞ்சில ஆச்சு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லிட்டு அடிச்சவனும் பொய்ன்றான், பக்கத்துல இருக்கணும் பொய் நான் உயிர் போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? முதல்ல ஒருத்தனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சினாலே ஃபர்ஸ்ட் அத பொய்ன்றத தாண்டி ரிசல்ட்டை பார்த்துட்டு நீ கடிச்சுக்கோ. பொய்யா இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா பெனிஃபிட் ஆஃப் டவுட் நீங்க யாருக்கு தரணும்னா விக்டிமுக்கு தான் தரணும். நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் விக்டிம் பக்கம் போவே கூடாது ப்ரோ. அது ஃபுல் கிளியர்டு, ராணுவ அடிபட்டிருக்கு. அது பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்க கூடாது. எப்ப பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நான் சவுண்டும் ஜெஃப்ரி இடத்துல இருந்தும் சொல்றேன். நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை நீ விக்டிமுக்கு தான் தரணும், நீ எடுத்துக்க கூடாது. நீ அடிச்சிருக்க வாங்கினவனுக்கு தான் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தரணும். உள்ள போயிட்டு வெளியே வந்த பிறகுதான் நீ டிசிஷன் எடுக்கணும். ஜெஃப்ரி பண்றதுமே ஒஸ்ட் திங். ஆமா ப்ரோ, ஜெஃப்ரி பண்றது ஒஸ்ட் திங் தான் ப்ரோ. ஆனா when compared to ஜெஃப்ரி, சௌந்தர்யா பண்றது அதை விட ஒஸ்டா தெரியுதுன்னு நான் சொல்றேன். ஒண்ணுதான் பிரசாத் ப்ரோ, 2 பேரும் பண்ணது தப்பு தான். அதெல்லாம் சௌந்தர்யா பண்ணது பெரிய தப்பு. ஏன்னா இது ரொம்ப அவங்க வந்து கெட்ட பேர் வர வைக்க ட்ரை பண்றாங்க ராணுவுக்கு. ஜெஃப்ரி வந்து ஒரு டவுட், நான் தள்ளல அவன் ஊயின்ட்டான் அப்படிதான் அவன் சொல்லுகிறான். ஏன்னா வந்து அவன் வந்து பைன்ட்டான்னு வச்சுக்கான். நீ இதை ஜெஃப்ரி எங்க அவன் மேல இருந்தா ஒரு கேஸ் வந்தத போதுன்ட்டு. ஆனா சௌந்தர்யாக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இவன் நடிக்கிறான் அது பண்றான் இது பண்றான். அதான் நான் சொல்றேன். இப்ப ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு 75 கொடுத்தோம் அப்படின்னா, 75 கொடுத்தோம் அப்படின்னா சௌந்தர்யாக்கு 100% கொடுக்குற தப்பு இருக்கு நான் சொல்றேன். ஏன் தெரியுமா ஜெஃப்ரி மேல ஒன்னும் காண்டு சௌந்தர்யாவோட ஒரு எட்ஜ் பாயிண்ட் காண்டு எனக்கு ஜெஃப்ரி மேல. ஏன்னா நான் இது மட்டும் சொல்லிடுறேன், அத்தை கை தூக்கி இருக்கணும் பேசுங்க. பக்கத்துல அந்த நீ பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை அடி வாங்கினவனை கொடுத்துட்டு அவனை தூக்கின்னு போ பார்க்கணும், சரியா? அங்கிருந்து அருண் விட்டு ஓடி வரான், விஷால் கல்ல போட்டு ஓடி வரான். அது வரைக்கும் ஃபேக்குன்னு கத்துறது எனக்கு அநியாயமா பட்டுச்சு. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒருத்தன் பத்துட்டு இருக்கும் போது அவனை நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவே தவிர பொய்ன்னு காட்டக்கூடாது. அப்படியே கை தூக்கிட்டு இருக்கு லைனா பேசுங்களா? டிஎம் பாருங்க பேசுக்கா. இல்லடா, எனக்கு முன்னாடி 2-3 பேர் கை தூக்கி இருக்காங்க. முகேஷ் அவர் ரொம்ப நேரமா தூக்கி இருக்காரு. அவங்க எல்லாம் பேசுறேன். அப்பதான் கை தூக்கினேன்.
அவங்க டார்க் டெவில் எல்லாம் பேசுறேன், நான் பேசுறேன். எனக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்கணும். அக்கா நான் உங்களுக்கு அப்புறம் தான் தூங்கினேன். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்புறம் பேசுங்க. முகேஷ் பேசிட்டோம்னா முகேஷ் பேசட்டும், டெவில் அவர் பேசட்டும், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு ஒரு டவுட் தான், அதான் கேட்க வந்தேன். பிரதர், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே கொஞ்சம் தப்பா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராணுவ இஷ்யூல வந்து அங்க வந்து பார்க்காதவங்க எல்லாருமே எனக்கு ஒரு மாதிரி இவங்க என்ன சொல்றது, தயங்கி நின்னுட்டாங்கங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இப்போ இது இவ்வளவு நாள் நான் நிறைய முத்துக்குமரனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பிரதர். பட் எனக்கு என்ன இன்னைக்கு ஃபீலிங்னா, அவரும் கேமும் போனா போகுதுன்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. சரிங்களா, வந்து எதிர்பார்க்காத 2 பேரு, அதாவது அருண் எப்பயுமே வந்து நிப்பாரு, அது விட்டுருங்க. ஆனா விஷால்லாம் வந்து நிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வந்து நின்று தூக்கிட்டு போய் கேப்டனுக்கான ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிட்டானே. தூக்கிட்டு போய் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து இது பண்ணிட்டான் இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு வந்து யாரெல்லாம் நிக்கலையோ அவங்க எல்லாருமே தப்புன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு பிரதர். அது இன்னொன்னு என்னன்னா, இது நான் காலையிலேயே ஃபீல் பண்ணேன். ஜாக்கும் இதே மாதிரி வந்து யாருக்காச்சும் ஒண்ணு பிசிக்கல்னா நான் வந்து இருப்பேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பேசின வாயெல்லாம் எங்க போச்சுன்னு தான் எனக்கு தெரியல. நிஜமாவே அடிபட்டிருக்கு ஒருத்தனுக்கு. சரிங்களா, ஒரு 3 பேர் 4 பேர் வந்து அது கூட கேவலம். அவங்க கமெண்ட் அடிச்சவங்கலாம் அது கூட கேவலம். சரிங்களா, இவங்க பண்ணதெல்லாம் தப்பா எனக்கு தெரியுதுன்னா, கமெண்ட் அடிச்சாங்கல்ல, இவன் நடிக்கிறான், அன்சிதா வந்து எட்டி பார்த்துட்டு அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் சரி. ஜெஃபா இங்க நின்று நான் அப்படிலாம் பண்ணல, ஏன்னா அவன் கதறிட்டு இருக்கான்டா, நீ என்னங்க அப்படி பண்ணல, அவன் நடிக்கிறான்னு அங்க நின்று சொல்றது, அது கூட உச்சகட்டம். அப்புறம் சவுண்டு, சாமி என்னால தாங்கவே முடியல அவ பண்றத. சரிங்களா, இவ்வளோ மோசமாலாம் இருக்கக்கூடாது. அவன் நடிக்கிறான், அவன் மேல என்ன தப்ப திருப்பி விடுறதுக்கு என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? உன்னை வந்து அழுகுறன்னு சொல்லி சொன்னப்போ உனக்கு ஒண்ணு குத்துச்சு இல்ல, நீ அழுதா கூட எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அவளுக்கு குத்துச்சு இல்ல. அது நீ நடிக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுதுன்னு சொன்னபோது குத்துச்சுல. அதே இன்சென்சிட்டிவிட்டி தான் இங்கேயும். இதுல எனக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே அதை ஓப்பனா கமெண்ட் அடிச்சாங்க. சரிங்களா, இவங்க ரொம்ப கேவலமானவங்க. சரிங்களா, இந்த 3 பேருமே எனக்கு அப்படிதான் தோணுது. அதுக்கப்புறம் மீதி வந்து பார்க்காதவங்க, கேம் போனா போகுதுன்னு வந்து பார்க்காதவங்க எல்லாருமே தப்புதான் பிரதர். எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல. சரிங்களா, அட்லீஸ்ட் ஒரே ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னா ஜாக்லினுக்கு வேணா கொடுப்பேன். அவன் அங்கேயே தடுத்தா. அப்படிலாம் சொல்லாதீங்க, அவனுக்கு அடிபட்டுருச்சு, என்னன்னு கூப்பிட்டு போய் பாருங்கன்ட்டு. இன்னொன்னு பவி வந்து வாயிலே சொன்னான். பட் இருந்தாலுமே அவங்கலாம் அந்த கேமை விட்டு வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சில யாருமே வந்து நிக்கலன்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ப்ரோ மேல இன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. என்னன்னா, சரி அது இப்போ அவனுக்கு ஆனதாயிருச்சு, நம்ம கேம் என்னன்னு அடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றது. அவரு வந்து சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் என்ன இருந்துச்சுன்னா, அவர் சொன்னாரு இந்த மாதிரி இப்போ தீபக் மேல என்ன அக்கறை இருக்கோ, மஞ்சரி மேல என்ன அக்கறை இருக்கோ, அதே அக்கறை எனக்கு ராணவ மேலேயும் இருக்கு, அவனும் இது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அவனை உள்ள கூப்பிட்டு வந்தேன். அந்த இடத்துல மஞ்சரி மேமோட இன்சென்சிட்டிவிட்டி எப்படி தெரியுதோ அதே மாதிரிதான் போனா போது, இதுக்கு மேல அவன் கேம் விளையாட முடியாது, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்து நகர்றது இருக்குல்ல, அதுவுமே எனக்கு கொஞ்சம் இன்சென்சிட்டிவா தெரியுது. கொஞ்சமாச்சு அவங்கள ஆஸ்வேசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு பார்க்கலாம், அந்த இடத்துலயே அந்த சிச்சுவேஷன்லயே மாறி போனது எனக்கு என்னமோ தப்பா தெரிஞ்சுச்சு. இது நான் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு வந்து நிக்காதவங்க எல்லாருமே என் கண்ணுல தப்பா தான் தெரியுறாங்க. பொன்னி பேசிடுங்க, அதுக்கு அடுத்தது பிரசாத் பேசு. எனக்கு யாராவது இன்னைக்கு அந்த இது வந்துச்சு இல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கும்ல, அந்த டாஸ்கோட ரூல்ஸ் வந்துச்சு இல்ல, ஆக்சுவலா டிஃபெண்டிங் கேம் அதுல விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்களா, இல்ல அந்த கோட்டையை கட்டக்கூடாது அதுக்கு உண்டான டிஃபெண்டிங் மோட மட்டும் நீங்க விளையாடணும்? ஏன்னா இப்போ கல்லெல்லாம் தூக்கி விளையாண்டாங்க, அது வந்து பாதி ஸ்டேஜுக்கு மேலதான் அந்த இது விளையாடினாங்க. அந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் பார்த்தேன். அருண் ஃபர்ஸ்ட் அந்த 2 கல்லை தூக்கிட்டு போனாரு இல்லையா, அதுக்காக நான் இதை கேட்கிறேன். அப்படி விளையாடலாம்னு அதுல இருந்துச்சா, ரூல்ஸ்ல இருந்துதா? மேம் இதுக்கு வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஓப்பன் ரூல்ஸ் மேம். இது எப்படின்னா, அவங்க கல் எடுக்கலாம், கல் எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பேஸ் வச்சிருக்காங்களா, அது மேல இருந்து கோட்டையை கட்டணும். அந்த கோட்டையை கட்டுற அதான் இருக்கோ
அவங்க வந்து தோத்துட்டாங்க, இதான் ஒரு ஜெனரல் ரூல்ஸ் இப்படிதான் வருது. அதை நீங்க எடுக்க போகும்போது அடுத்தவங்க வந்து தடுக்கிறதும் எடுக்கிறதும் அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பிக் பாஸ் அவட ஒரு ஜெனரலா விட்டுட்டாரு. சோ இதனாலதான் வந்து எடுக்கிறது புடுங்கிறது எல்லாமே நடந்த காரணம் இதுதான் நடந்துச்சு. இப்ப அவர் சொன்னாரு இல்லையா அருண் வந்து தூக்கினாருன்னு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே அருண் தான். அருண் ஃபர்ஸ்ட் அவருடைய கையை நீங்க லாக் பண்ணதை பாத்தீங்களா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல? அவர் கிட்டத்தட்ட இப்ப நீங்க எல்லாருமே கை வந்து அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டே அருண் தான். அந்த கேம் அப்படி விளையாண்டதும் அருண் தான். எல்லாருமே கல்ல எடுத்துட்டு டிஃபெண்ட் பண்ணி அட்டாக் பண்ணி விளையாண்டாங்க. பட் அருண் விளையாண்டதை யாராச்சும் பாத்தீங்களா? அப்பதான் இந்த சீக்வன்ஸ் கொண்டு வந்தாரு. ஜெஃப்ரியும் அருண் தான் வந்து ராணா வந்து லாக் பண்ணது. கையை போட்டு வந்து அவரு கேட்டதுக்கும் நான் அதுக்குமே அப்படியே சொல்லிடுறேன் ப்ரோ. முத்துக்குமரன் நாங்க வந்து கிளவுஸ் போட்டு நின்றுட்டு இருந்தான். சரியா, அப்போ பசர் அடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா கிளவுஸ் போட்ட நின்னதுல யாருமே வரல. கல் எடுத்துட்டு வந்த விஷால் மண்டி தான் ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்தாங்க. அதுக்கு அடுத்ததே அவர் சொல்லிட்டு பாப்போல அங்க வந்து உக்காந்த உடனே இந்த கேம் இப்படி போகுது வேணான்ட்டு. ரெண்டாவது வந்து அவர் நிக்கல அப்படின்னா அடிப்பட்ட உடனே முத்து உள்ள வந்துடக்கூடாது. உள்ள வந்து என்ன ஆச்சு அப்படின்றத கேட்டுருக்கூடாது. சரியா, வந்து எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவருக்கு அந்த கன்சர்னே இல்லை அப்படின்னா ஜாக் வந்து இது வைப்பாங்க தெரியுமா? ஏன்னா ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல உண்மையாலே நமக்கு தெரியாது ப்ரோ. ஆனா உங்களுக்கு இதுல ஒரே ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். இதுல உள்ள அந்த கன்வேர் பெல்ட்ல தானே முத்து ஆக்சுவலா நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு அடிப்படும் போது ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி எல்லாம் வந்து ராணாவை ஃபேஸ் பண்ணி இருந்தாங்க. முத்து வந்து கன்வேர் பெல்ட்டுக்குள்ள அந்த கல்லு தானே எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படிதான் நான் சீக்வன்ஸ் பார்த்தேன். அதுதான் நான் கேட்க வந்தேன். எனக்கு இதுதான் எனக்கும் டவுட். ஆக்சுவலா முத்து வந்து அந்த இடத்துல இல்ல. அடிபட்டு அவங்க கத்துற டைம்ல முத்து அந்த இடத்துல இல்ல. அவர் கன்வேர் பெல்ட்டுக்குள்ள வந்து கைய வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறதுக்குள்ளதான் விஷாலும் அருணும் தூக்குனாங்க. இதை நான் பார்த்தேன். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா முத்து கேட்பாரு யாரு பொய்ன்னு கத்தனான்ட்டு. அப்ப அவருக்கு யாரு கத்தனான்றதே தெரியல. அங்க இருந்து தான் ஜெஃப்ரி கத்தந்தோம், சௌந்தர்யா கத்தந்தோம், அன்சி கத்தந்தோம் தெரிஞ்சிருக்கும். முத்து ஒன்னும் அட்டென்ஷன் இல்லாத ஆள் இல்ல சௌந்தர்யா மாதிரி. யாருன்னா நான் பேசுறாங்கன்றது புரியாம அதை திருப்பி கேட்காம அப்படின்ற ஆள் இல்ல அவரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு தெரியலன்னா அவர் எவ்வளவு தள்ளி இருந்தாருன்னு பாத்துங்க. சினாரியோ நடக்கும் போது அவர் அங்க இல்ல, தூக்கின்னு போனோடனே தான் ஓகே இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்றத அவர் உணர்ந்துட்டு அப்ப உள்ள போறாரு. அதுதான் சினாரியோ. அதுக்கு அடுத்தது என்னவோ கேட்டீங்க, நான் மறந்துட்டேன். ஆனா முத்து அந்த இடத்துல அப்படிதான் வந்தாரு. உண்மையாலே அவர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் பிரதர், அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. நான் வந்து இப்ப முத்துவ மட்டும் தான் தப்பு சொல்றேன்னா நீங்க என்ன சொல்லலாம். நான் என்னன்னா நான் ஜாக்கு என்ன இப்போ நான் வந்து ஜாக்லினுக்கும் சரி பவித்ராவுக்கும் சரி பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் மாதிரி தான் என்னால சொல்ல முடியும். சரிங்களா, இந்த அனியன் படத்துல வர சீன் மாதிரி தான். யாராச்சும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்களேன், யாராச்சும் அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்களேன், யாராச்சும் அவனை மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போங்களேன்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ, நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே நடந்த சினாரியோவை பாத்துக்கிட்டு இருந்தவங்க. இதுல சம்பந்தமே இல்லாம வெளியில நின்றுட்டு இருந்தது அவர் தான். நாங்க சொல்ல வர பாயிண்ட் அதுதான். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஜாக்லின் கத்தனாங்க, அன்ஷிதா நடிப்புன்னு கத்துறாங்க, சௌந்தர்யா கத்துறாங்க. அவங்க எல்லாருமே அந்த சினாரியோவை கண் கூட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கல்ல வச்சு எல்லாரும் டிஃபெண்ட் மோட்ல இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, முத்துவும் இன்னொருத்தர் விஷால்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேருமே கன்வேர் பெல்ட்டுக்கு அந்த சைடுல நிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு பின்னாடி நடக்குது இந்த இன்சிடென்ட். இதுதான் நான் சொல்ல வந்தது. இதுல பார்க்கல. விஷால் கூட கன்வேர் பெல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நிக்கிறாரு, முத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிக்கிறாரு. எனக்கு ஜாக் பவித்ரா பார்த்தேன். இப்போ எனக்கு ஜாக் பவித்ரா மேலயும் ஏன் இல்லைன்னா எனக்கு புரியுது, ராணுவ பிசிக்கலா அவங்களால தூக்க முடியாது, அதனால அவங்க சவுண்ட் பண்றாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. நீங்க போய் இல்ல பிரதர், நான் அந்த மாதிரி சொல்லல. யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க நான் சொல்றேன். ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆகுதுன்னா யாருக்கு ஹெல்ப் பண்ற ஹார்ட் இருக்கு, யாருக்கு இல்லன்றதான் மேட்ரு. சரியா, அந்த ஹார்ட் உண்மையாலே ஜாக் வந்து ஒரு சைடு நடிக்கிறாங்கன்னு இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு, பவித்ராக்கு தெரிஞ்சதை நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்ட்டு. ஆனா அது சுத்தமா இல்லாதது அன்ஷிதா, ஜெஃப்ரி, சௌந்தர்யா தான். அதுதான் பிரதர், அதுதான் நான் அததான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே சரி, ஜாக்லினும் சரி பவித்ராவும் சரி, அவங்க பண்ணது நல்லதுதான். ஐ ரியலி அப்ரிஷியேட். நான் அது நான் டினையே பண்ண மாட்டேன். ஆனா என்னன்னா இப்போ விஷால்
கல்ல தூக்கி போட்டு வந்துட்டார்ல ஹெல்ப் பண்றதுக்கு. அந்த மாதிரி அதாவது ப்ரோ ப்ரொடெக்ட் முத்துக்கு பண்ற ஒரு கடமை தெரியாது வந்து ப்ரோ, உங்களுக்கு அவங்களுக்கு அவரு தெரியாதுதான் ப்ரோ. தெரிஞ்சிருந்தா இருந்தாலுமே இப்போ இவங்க 3 பேரு என்ன உத்தமர்களா அவங்க சொல்றத நம்பிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க இவங்க 2 ப்ரோ பேரும் முத்துக்கு அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தா முதல்ல கேட்டுங்க, அவர் கேம் ஆடணுன்ற இன்டென்ஷன்ல இருந்திருந்தா அவருக்கு அது தெரிஞ்சிருந்தா யாரு இதை ஃபேக்குன்னு கத்தனான்னு கேட்டிருக்க மாட்டாரு ப்ரோ. அவர் அட்டென்ஷனை 100% வச்சிருக்க ஆளு. சௌந்தர்யா தான் இன்னட்டன்டிவா மாறுவாங்க. அட்டன்டிவா இருக்க ஆளு யாரு ஃபேக்குன்னு யாரு வந்து இது நடிப்புன்னு கத்தனான்னு கேக்குறாரு. ஜாக்லின் வந்து சொல்றாங்க சவுண்டும் ஜெஃப்ரியும் தான் கத்தனாங்கன்ட்டு, அது தப்புன்னு அப்புறமா தான் சொல்றாரு. ஜாக்கு சொன்னதை கேட்டுட்டு ரிப்ளை பண்றாரு, புரியுதா? அவருக்கு ப்ரோ தெரிஞ்சது அவரே ஒன்னே ஒண்ணுதான் பேசிருப்பார்ல. சினிஸ்கோப், ஒரே ஒரு நிமிஷம். நான் என்னோட சைட்ல நான் பார்த்தது என்னன்னா, அவர் அந்த இடத்துல நீங்க சொன்ன அந்த ஆளுங்க மாதிரி இருந்திருந்தாருன்னா அவரும் தூக்கிட்டு போயிருப்பாரு. அவர் இல்ல, அதுதான் அங்க நிஜம். அவருடைய பிரசன்ஸ் இல்லாத அது இடத்துல அது புரியுது. நடந்தது. இருந்து பண்ணலாம் இருந்து உண்மையிலேயே. பண்ணலன்னா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நீங்க எப்படி தெரியுமா சொல்றீங்க, அன்ஷிதாவும் அப்படி பேசுனாங்க, சௌந்தர்யாவும் அப்படி பேசுனாங்க, முத்துவும் அப்படி நடந்துகிட்டாருன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. நான் என்ன சொல்ல நாங்க எல்லாருமே என்ன சொல்ல வரோம், மேடம் இப்படிலாம் நான் சொல்லவே இல்ல. நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க, எனக்கு வந்து முத்து மேலயும் அப்படி இல்ல சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னா முத்து மேலயுமே எனக்கு இன்னைக்கு அப்படி ஒரு இது வரல, எனக்கு அப்படி ஒரு கன்சர்ன்ல அந்த இடத்துல வரல. அதுதான் நான் சொல்றேன். எந்த இடத்துல அப்ப உங்களுக்கு டிசப்பாயிண்ட், அதாவது ஒருத்தர் வந்து நடக்கிற விஷயத்துல அவரு இல்ல அந்த இடத்துல, அப்புறம் என்ன சார் டிசப்பாயின்மெண்ட்? அததான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் தான் தப்புன்னு சொல்றேன். அதுல வருவாங்க, இதுதான் நாங்க சொல்றோம். நாங்க கேட்கறதா நீங்க கேக்குறீங்க. நம்ம தீபக் நீங்க சொன்ன மாதிரி அதே பெனிஃபிட் ஆஃப் டவுட் நம்ம தீபக்கு கொடுக்கலாம், கன்வேயர் பெல்ட் கிட்ட இருந்தாருன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லலையே, நீங்க சொல்ல பேர்ல அவர் பேர் வரலீங்களா? சொல்லிருந்தா நாங்களும் சொல்லிருப்போம். ஒரே ஒரு நிமிஷம் நான் என்ன தெரியுமா சொல்றேன், இல்ல சார், நீங்க ஃபுல்லா பேசுறத கேட்டுட்டுதான் நாங்களும் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இதை சொன்னீங்க, எல்லா பேரும் சொல்லிட்டு வரும்போது முத்துக்குமரன் பேர் சொல்லுங்க, அப்ப நீங்க தீபக் பேரை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எல்லாருக்கும் பொதுவா பேசுறோம். அந்த இன்சிடென்ட்டை பார்த்தவங்க ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனா பார்க்காதவங்களே நீங்க இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்து டிசப்பாயின்மெண்ட் சொல்றதான் நாங்க கேக்குறோம். அந்த இன்சிடென்ட் நடந்தது அவங்களுக்கு தெரியல. மெடிக்கல் ரூம் போனதுக்கு அப்புறம் நான் அந்த பாயிண்டையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். மெடிக்கல் ரூம் போனதுக்கு அப்புறமும் அதை கடந்து போய் அடுத்த கேம்ல என்ன பண்ணலாம்னு பேசுறது கொஞ்சம் இன்சென்சிட்டிவான ஒரு விஷயம்னு நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு. அத நான் அந்த பாயிண்ட் யாருமே அட்ரஸ் பண்ணல இது வரைக்குமே. ப்ரோ கன்சர்னா வந்து பார்த்துட்டு ஜாக்லின் வந்து இது வைப்பாங்க சரியா, ஐஸ் பேக், அப்போ கூட தான் இருந்திருப்பா போல. அதுக்கு அடுத்தது தான். ஆமா பிரதர், அதுக்கு முன்னாடியே மெடிக்கல் ரூமுக்கு போன உடனே சரி இவங்க வந்து இதா இப்போ ராணம் வந்து அவுட் ஆயிட்டாங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேமோட அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இது வந்து இல்ல இது வந்து பிக் பாஸ் வந்து சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் தெளிவாவே சொன்னேன், யாருமே அட்ரஸ் பண்ணாம பார்க்கலங்கறது மட்டும் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, நாங்களும் அதான் சொல்ல வரோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் அதை சொன்னாரா, இல்ல சாதாரணமா அவங்க கூட்டிட்டு போனாங்களே அப்பா முத்து அந்த வார்த்தையை சொன்னாரா? அதுதான் நீங்க சொல்லுங்க ப்ரோ, அவர் எப்ப எந்த இடத்துல அந்த மாதிரி சொன்னாரு? இந்த மெடிக்கல் ரூம் முத்து எந்த இடத்துல அந்த மாதிரி சொன்னாரு? ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது, ஃபர்ஸ்ட் டைம்ல விளையாடுறா அடிப்படைதான் செஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. முத்து ஃபர்ஸ்டே சொன்னாரு எனக்கு ரத்தம் வருது, விஷாலுக்கு ரத்தம் வருதுன்னு. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டா நடந்திருக்கும்ன்றதுனால மேபி அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இல்ல அப்படி கூட அவர் நினைச்சு சொல்ல, அததான் நான் சொல்ல வரேன். விஷால் வந்து சொல்லிட்டாரு நத்திங் ஹேப்பன், நத்திங் சீரியஸ்லி. விஷால் டிஸ்க்ளைமர் குடுத்துட்டாரு, கூட்டு போனவரு வந்து சொல்லிட்டாரு எதுவுமே ஆகலன்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அப்போ வரைக்கும் விஷால் சொல்றதுதான் ஓப்பு, ஏன்னா விஷால் தான் உள்ள போயிட்டு வந்திருக்காரு, எதுவும் அவ்வளோ சில் தான்ட்டாரு. அப்போ வரைக்கும் சில் தான் முடிச்சிட்டாரு விஷாலு. அவருமே தெரியாம சொன்னாரு, ஒரு தாக்கணுமேன்னு சொல்ல விஷால் தெரியாம சொன்னாரு. அப்போ இத நடக்காத சினாரியோ நடந்ததை பார்க்காத முத்துக்கு அது சில் தானு தோணும். ப்ரோ இதை விட்டு வேற டாபிக் போங்க. அவர் சொல்றது என்னன்னு புரிஞ்சு வந்துச்சு. மஞ்சரி வந்து சொல்ல வருவாங்க, அவனுக்கு அடிப்பட்டுன்னு சொன்னோடனே சரி அதை விடு, இப்ப கேம் பாரு, அவனுக்கு வந்து உள்ள மெடிக்கல் ரூம்ல பாத்துக்குவாங்க, அது ஒண்ணும் இல்ல, அது கேம்ல ஆகும்னு சொல்லிட்டு. ஆஹா ப்ரோ, அததான் ப்ரோ சொல்றேன். விஷால் வந்து அதை சில்லுன்றவாரு ப்ரோ. விஷால் வெளியே வந்து அதை சில்
அது ஒன்னும் இல்லைன்றவாரு. சொல்றது முழுசா கேளுங்களா? சொல்லுங்க அவனுக்கு கை டிஸ்லோகேட்டும் ஆகல. அவனுக்கு வந்து அதுதான் பிரதர் கொஞ்சம் இன்சென்சிட்டிவ்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்ற அதாவது சொல்ற மீனிங் என்னன்னு புரியுதான்னு எனக்கு தெரியல. இது அத அப்படி கடந்து போறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்சென்சிட்டிவ். புரியுதுங்களா? அது நான் சொல்றது புரியுதா? நான் வந்து கூட போய் பார்த்தவன். நான் ஒன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு, சரியா? அவர் இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுங்க, அப்துல் இருக்காருன்னு வச்சுங்க. அப்துல்லா வந்து நான் அடிபட்டுச்சு, அப்துல்லா நான் கூட்டு போயிட்டு வெளியே வந்து பொண்ணுகிட்ட சில் தான் அப்படின்ட்டேன்னா அவள் தான் பொண்ணு மூவ் ஆன் அப்படின்ருவாங்க. இல்ல சீரியஸ் அப்படின்னா தான் பொண்ணி பதறுவாங்க. நான் தான் சில்லுன்ட்டனே. சொல்ற வார்த்தை முதல்ல கேளுங்களா? கேட்க மாட்டீங்க நீங்க. அவர் வந்து அவரோட பாயிண்ட நான் அக்செப்ட் பண்ணனும் அவர் பேசிட்டு இருக்காரு. இததான் நானும் சொல்ல வந்தேன். நான் என்ன தெரியுமா, இப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, நான் டிசப்பாயின்மெண்ட்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? அது வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கு வந்து நான் வேற பாயிண்ட் வைக்கிறாங்களே தவிர, நம்ம இத்தனை பாயிண்ட் சொல்லிட்டோம். அவர் அந்த இடத்துல இல்ல, அவருக்கு தெரியல, அவர் கூட்டிட்டு போனாரு, அங்க எதுவும் நடக்கல, அவர் கண்ணால பாக்கலாம், இவ்வளவு பாயிண்ட் சொல்லிட்டோம். இதை அவர் அக்செப்ட் பண்ணிக்காம அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்ல, அந்த ஸ்டாண்ட்ல பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொன்னி வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அசியூம் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்படி அசியூம் பண்ணியிருந்தா கூட நான் 50-50 காலை கொடுத்துருவேன். கூட்டு போன ஒரு சில்லுன்ட்ட பிறகு என்ன பேசுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி இருந்து எல்லாருக்குமே ரத்த காயம் வந்திருக்கும் போல. விஷாலுக்கு வந்து ரத்த காயம் வந்துச்சுன்னு யாரோ சொன்னாங்க, முத்துவுக்கும் ரத்த காயம் வந்ததுன்னு மஞ்சரியும் தீபக்கும் வந்தாங்க. டே ரத்தம் வருதுன்னா ரத்தம் வருது, அந்த மாதிரிதான் ஏதோ அந்த டாஸ்க்ல நடந்துருச்சுன்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த கால் வந்ததுக்கு அப்புறம் பேசின விஷயங்கள் தான் இப்ப எனக்கே தப்பா இருக்கு. இப்போ விளையாட்டுன்னு அடிப்படைதான் செய்யும், சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்குன்ற லெவல்ல தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆக்சுவலா. ஆனா அவன் ரொம்ப கத்தவே தான் ஜாக்லின் மட்டும் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க, இல்ல நடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, சார் நீங்க அதை கூட அவர் வந்து விளையாட்டுக்கு பண்றாரு, கல் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு கூட நீங்க நினைச்சிருந்தாலும், பிக் பாஸ் ஒரு கால் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசக்கூடாது. அது எவ்வளவு பெரிய தப்பு அது. அவங்க அந்த 3 பேத்த வேற கேட்டகரியிலே வச்சு ரொம்ப கேவலம்னு சொல்லிட்டு இருந்தேன் மேடம். அதெல்லாம் கேட்கவே இல்லையா நீங்க? சுத்திட்டே இருக்க ப்ரோ. நீங்க திருப்பி போயிட்டோம்னா வீடியோ ஒருத்தர் போடுவாரு, நீங்க போயிட்டு வாங்க, விஷால் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்துட்டு வாங்க, உங்களுக்கு ரியலாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மதன் பேசுறா. அது நான் 13 நிமிஷம் கிளிப்பிங் பார்த்தேன். அது என்னன்னா, இந்த கேமோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு 13 நிமிஷம் கிளிப்பிங். கேமோட ஸ்டார்ட் ஆனதுக்கா அதுவும் இருக்கான்ல, ஒன் சைடு ஷோல்டர், ரைட் சைடு ஷோல்டர் நினைக்கிறான் அவனுக்கு ஆர்னவுக்கு. அந்த ஷோல்டரை பிடிச்சிட்டு அந்த ஷோல்டர் ஃபுல்லா வந்து அவன் பிரேக் சொல்றது கையை உள்ள விட்டு லாக் பண்ணிட்டான். ஓகேவா? நீங்க விளக்கம் சொல்லிடுங்கன்னு சொல்ல வந்தேன். நான் எதுவும் குறுக்க பேசல. இப்ப அவருக்கு அடிப்பட்டது இந்த ரைட் தானே? இல்ல இப்ப அந்த ரைட்ல தானே இப்ப அவருக்கு அடிபட்டிருக்கு. அது சொல்றேன், ஃபுல்லா முடிக்கிறேங்க. புரியும். ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன் அப்துல், ஒரு நிமிஷம் ஃபுல்லா முடிச்சது அதுக்கப்புறமா உங்களுக்கு விளக்கமா புரியும்னு நினைக்கிறேன். அந்த கையை லாக் பண்ணிட்டானா, லாக் பண்ணதுக்கு அப்புறம் இவன் இருக்கான் தெரியுமா, பேர் என்ன, விஷால். அவன் வந்து முதுகுல போய் முட்டு கொடுத்து இந்த 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 ஃப்ரீக்வன்சி இருக்கு பத்தியா, ஹேண்ட் ஃப்ரீக்வன்சி, அதை அப்படியே கரெக்டா வளைகிற மாதிரி பண்ணான். ஜெஃப்ரி என்ன பண்ணான், ஜெஃப்ரி இந்த கை லாக் ஆயிட்டான் இவங்கிட்ட, அருணா கிட்ட. அப்புறமா கீழே விழுறப்ப என்ன ஆச்சுன்னா, அருணாவோட இவன் இருக்கு தெரியுமா, இவனும் நீ இருக்கு தெரியுமா, ஐ மீன் அவன் பேர் என்ன, ஜெஃப்ரியோட நீ வந்து கரெக்டாக ஆன்னி வந்து கரெக்டா போய் அவன் ஷோல்டர்ல பாட்டான்னு அடிச்சிச்சு. அது அடிச்சது கீழே வந்து அவன் ஷோல்டர் வந்து தலையில படிச்சு. இந்த பக்கம் அவன் லாக் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் அது பயம் வெளியதான். கீழே விழுந்து அடிப்பட்டது வந்து இந்த சைடு தான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கீழே விழுந்தோடனே இந்த நீ வந்து கரெக்டா போய் அவன் இதுல போய் அடிக்கும், ஜெஃப்ரியோட நீ போயிட்டு கரெக்டா அடிச்சவனே எல்லாம் பட்டான அவன் எழுவான். மெயின் இம்பாக்டே அவனுக்கு இந்த நீல அடிச்சதுதான். ஓகேவா? அது வந்து அவன் ஜெஃப்ரி வந்து எலும்பா இருக்கான். ஓகேவா? ஒரு சரியா இருக்கும் அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. எலும்பா இருக்கும் அடிக்கிறப்போ ஒரு கரெக்டாக குடிச்சுன்னு வச்சுங்க, பயங்கரமா இதாகும். ஓகேவா? நீங்க நான் நார்மலா ஒரு எலும்பா இருக்க பையன் அடிச்சுன்னு வச்சுங்க, ஒரு குண்டா இருக்க பையனை அவனுக்கு உடம்புலாம் வீங்கிடும். ஏன்னா அவன் எலும்பு. அந்த இம்பாக்ட் தான் அவனுக்கு, கீழே விழுந்த இம்பாக்ட் பிளஸ் வந்து இந்த நீ அடிச்ச இம்பாக்ட் தான் அவனுக்கு. அதுக்கு முன்னாடி அருணும் இவன் இருக்க மாதிரி விஷாலம் கிட்ட அது பிளான் மாதிரி தான் தெரிஞ்சு என்ன பாக்குறப்ப பிளான் பண்ணி கரெக்டா வந்து இவன் கையை வலிப்பான், அவன் போய் முதுக்கு அண்டை கொடுப்பான், அண்டை கொடுத்து வந்து திருப்பி அவன் கை வலிக்கு பிளான் பண்ணுது. அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சது. அந்த 13 நிமிஷம் கிளிப்பிங் நான் பார்த்த வரைக்கும் அதுதான். நீ ஸ்டார்டிங்ல அருண் பண்ண விளையாட்டுலாம் வந்து வேற மாதிரி, கடைசியில வந்து அவனை வந்து புத்திரமா போட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவன் ஒண்ணும் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அவன் தான் கை வலிக்கிறதுக்கு. அவனும் விஷால் தான் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால 2 பேரும் வந்து பெரிய தியாகி ஆயிட்டாங்க. தியாகி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு 2 பேர் தான்
நான் பார்த்த வரைக்கும் இல்ல எனக்கு அவங்க எப்படின்னா அவங்க 2 பேரும் விஷாலும் நீ அந்த கிளிப்பிங்க போய் பாரு. அருண் தான் வந்து அருண் தான் வந்து ராணுவ நான் முதல் என்ன லாக் பண்ணது. சொல்றேன், ஆக்சிடென்ட் ஹேப்பன் நான் இது மட்டும் எதுக்கு இப்ப எல்லாரும் உட்காந்து இந்த யாருக்குமே இது புரியாது, கீழே இருக்கணும் புரியல, எனக்கும் புரியல, யாருக்கும் புரியல, யாருக்குமே கரெக்டா பாயிண்டும் சொல்ற மாதிரியே தெரியல. தயவு செய்து ஹேண்ட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பண்ணி வச்சுட்டு ஒருத்தன் பேசுங்க. உங்களுக்கு வேற என்ன கருத்து இருந்துச்சுன்னா நீங்களும் ஹேண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் அதே கருத்தை அவருக்கு ஆன்சரை கொடுங்க. ஓகேங்களா? அப்பதான் அது ஹெல்த்தியா இருக்கணும். பேசுங்க பிரசாத், ஹேண்ட் பண்ணி. அப்படியே லைனா போய் இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போட்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு யார் வேணாலும் எந்த ஆக்சிடென்ட் வேணாலும் பண்ணலாம். அது ஆக்சிடென்ட்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு அடுத்தது ஒன்று ஆகுதுன்னா கன்சோல் பண்ணணும். அவன் தான் ஹியூமன். நான் அதுல அருண் மன தப்பாவே இந்த சினாரியோல மட்டும் பார்க்க மாட்டேன். சரி பிரசாத், நீங்க அப்படியே பேசுங்க, கை தூக்கிட்டு. இல்ல அதான் நான் என்ன அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் டால் டாஸ்க் நடந்தது. அது டாஸ்க்குள்ள நடக்கதான் செய்யும். அந்த மாதிரி டாஸ்க் தான் இதுவும். நம்ம இதுக்கு முன்னாடி பல சீசன்ஸ் பார்த்திருக்கோம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்ப அது டாஸ்க் தாண்டி ஒரு பிரச்சனை வருதோ அங்கதான் வந்து அதுக்கு அது பெருசா பேசப்படும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெஃப்ரி வாண்டடா வந்து ராணுவ அடிச்ச மாதிரி தெரியல. அந்த டால் டாஸ்க் வாண்டடா வாயிலே வந்து குத்திட்டு போவார்ல, அந்த மாதிரி தெரியல. இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுல ஒரு 2 பேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் நடந்த இன்சிடென்ட் இதை அப்படியே விட்டுடுங்க. இது இந்த டாபிக் பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அது அதோட முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அத நடிப்புன்னு சொன்னதுலாம் யாரு? அந்த ஸ்பாட்ல நடிப்புன்னு சொன்னது பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி, அன்ஷிதா, சவுண்ட், இந்த 3 பேர் தான் வந்து அதை சொன்னாங்க. ஸோ இதை பத்தி மட்டும் இந்த டாபிக் மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா, சரி இங்கேயும் நான் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் சவுண்டு, அன்ஷிதா, ஜெஃப்ரிக்கு தரேன். விட்டுடுங்க. ஏன்னா அவன் ஆக்டிங் பண்றானோ இல்ல கல் எடுக்க ட்ரை பண்றானோ, அது ஏதோ ஒரு ஆக்டிங், ஏதோ ஒரு விஷயம், அதை கொண்டு போய் அருணும் விஷாலும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அங்கேயும் இந்த இஷ்யூ முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் அந்த இஷ்யூவை இந்த மாதிரி கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இல்ல இப்படி நடந்திருக்கலாமோ, இப்படிதான் நடந்துருச்சோ, அப்படி நடந்திருந்தாலும் ஒரு ஆணவ மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி சவுண்டும், இந்த பக்கம் ஜெஃப்ரியும் பேசுறது மட்டும் தான் தப்பு. அன்ஷிதாக்கு ஏன் எனக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஏன் கேட்பீங்க நிறைய பேர், ஏன் நடிப்புன்னு சொல்லி, ஏன்னா அந்த இடத்துல டக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தெரியலாம். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒன்ஸ் டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன்னு சொன்ன பிறகும் இதை மாத்தி மாத்தி பேசும்போதுதான் ஒரு ஹர்ட்டான பர்சனை இன்னும் குத்திட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை பத்தி மட்டும் அட்ரஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது ஃபுல்லா அப்படியே சுத்தி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த விஷயம் இதோட முடிஞ்சு போச்சு. இங்க இந்த இடத்துல அருண் பண்ணது கரெக்ட், விஷால் பண்ணது கரெக்ட். ஆனா இந்த கேமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அருண் வந்து ராணவோட ரைட் ஹேண்ட் லாக் பண்ணிருப்பாரு. பிடிக்கல, அவர் லாக் பண்ணிருப்பாரு. லாக்குக்கும் பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் லாக் பண்ணிருப்பாரு ரைட் ஹேண்ட. ஆனா அந்த கை அடிப்படல. அந்த கைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்டு தான் வந்து அவருக்கு வந்து அடிப்பட்டது. பிடிச்சது ரைட் ஹேண்டு. அது இல்லாம அதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூலையும் பாத்தீங்கன்னா, மஞ்சரியோட கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ, நான் ஒரு 3 பேர் 4 பேர் வந்து மஞ்சரி கல் எடுத்திருப்பாங்க. அதுல எடுத்தது எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. ஆனா அது எங்க ஃபுல்லா பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ராணோ கல் எடுக்க போகும்போது ராணோ அடிக்க வரான்னு யாரோ ஒருத்தன் குரல் கொடுத்தாங்க. அது எனக்கு யாரும் தெரியல. இதுதான் நான் சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். இதுதான் அருண் வந்து ஃபர்ஸ்டே வந்து மஞ்சரி கல் எடுக்க போகும்போதே அட்டாக்கிங் மோட்ல தான் போனாரு. அதுவே அப்ப வந்து அருண் வந்துட்டு மஞ்சரிய ஒரு நிமிஷம் மஞ்சரி வந்து ஒரு நிமிஷம் பிரதர். இல்ல ஒண்ணு மட்டும் தான் ப்ரோ. இதே அட்டாக்கிங் மோடு. இப்ப நம்ம ஒரு கல் எடுக்க வரும்போது யாரும் பதுங்கிலாம் வரமாட்டாங்க கல் எடுக்கிறதுக்கு. அட்டாக்கிங் மோட்ல தான் வருவாங்க. அதை அடிக்க வரான்னு சொல்லி சொன்னதுதான் அங்க ஃபர்ஸ்ட் தப்பு. அது அருண் பண்ணியிருந்தா அது பெரிய தப்பு. ஏன்னா அவர் எடுக்கும் போது அது வந்து ராணுவ பண்ணா கசக்குதான். நான் இததான் நானும் சொல்ல வந்தேன். இந்த மோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். பட் மஞ்சரி வந்து எல்லா டாஸ்க் மாதிரி இதையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க.
என்ன வந்து நான் படுத்திருந்தேன், என்ன வந்து 4 பேர் அமுக்கி 2 கல்லா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. இன்னொன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுவா ஸ்போர்ட்டிவா தான் சொன்னாங்க. இப்ப ராணுவ வந்து அவங்க டீம், அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராணுவ நீ போய் கல்ல எடுத்துட்டு வா அப்படின்னு தான் அவங்களும் சொன்னாங்க. ராணுவும் வந்து இப்ப இவங்க எல்லாரும் ஒரு அட்டாக் பண்ணாங்க பாத்தீங்களா மஞ்சரி மேல. இப்ப மஞ்சரி கிட்ட வரும்போது 3 பாய்ஸா என்னமோ வந்தாங்க, 2 பேரும் 3 பேரா உள்ள வந்தாங்க, மஞ்சரி அட்டாக் பண்ணாங்க. பட் இவர் வந்து ஒரு பையனா தானே ஒரு போய் அட்டாக் பண்ண போறாரு. பொண்ணை வந்து இவங்க இப்ப வந்து இதுல விமன் கார்ட்லாம் நம்ம எடுக்க கூடாது டாஸ்க்ல. பட் இருந்தாலும் நான் அருணுக்காக நான் சொல்றேன், நான் அருணை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு சொல்றேன். அப்ப அவரு வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் கல்லெல்லாம் போடுங்க. இப்ப இவரேதான் வந்து டால் டாஸ்க்ல என்ன சொன்னாரு, சாச்சனா உட்காந்த இடத்துல அடிபட்டிருக்கு, இந்த டாஸ்க நிறுத்துங்க, அந்த ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு பாருங்கன்னு சொன்னவர் தான் அருண். அப்ப மஞ்சரி கல்ல எடுக்க வந்தாருல்ல அவரு, அப்ப அந்த மஞ்சரி எவ்வளவு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. நீங்க அப்படித்தானே டாஸ்க நீங்களும் பாக்கணும். அப்படி நீங்க மட்டும் எப்படி அந்த பையன் அவங்க கிட்ட இருந்து அவங்க கல்ல எடுத்துட்டு போறாங்க, திரும்ப டிஃபெண்டிங் மோட்ல அந்த கல்ல ரெக்யூர் பண்றதுக்காக அவர் ரெஸ்கியூ பண்றதுக்காக அவர் வரும்பொழுது அது மட்டும் எப்படி அப்புறம் அட்டாக் மோடுக்கு போகும். அப்ப இவர் பண்ணது என்ன மோடு? அதனால இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இல்ல இவர் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த 2 கல்லையும் வேற எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு ரொம்ப சேஃபாவே. இந்த ஏதாவது பிரச்சனையா ஆயிடுமோன்றதுக்காகவே அந்த கல்லையுமே எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுத்துட்றாரு. எனக்கு இந்த கேம் எனக்கு புரியல. இல்ல ஆக்சுவலி பிரதர் பாயிண்ட் சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க, எப்பதான் பேச விடுவீங்க? ஏங்க ஏன் இல்ல அப்படி இல்லைங்க, நான் பாயிண்ட முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இன்டரப்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் நான் ஃபினிஷ் பண்றது ஆகாது பிரதர். அது பொன்னியாம இன்டரப்ட் நான் தப்புன்னு சொல்லல, நான் முடிச்சிடறேன்னு மட்டும் தான் சொன்னேன். இன்டரப்ட் பண்ணதான் செய்வாங்க, இது ஒண்ணும் நடக்கிறத காமனா நம்ம பேசும்போது நடக்கிறத இது நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பீங்கன்னு சொல்றாங்களா, அந்த பிரதர் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இன்னொரு பாயிண்ட் அப்படின்னா, அருண் என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த இடத்துல ராணுவ கையை புடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப நானும் அடிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அந்த இடத்துல யாரும் அடிக்க போகவும் கிடையாது. அந்த இடத்துல நானும் அடிப்பேன் அப்படின்னா அவருக்கு கன்சர்ன் என்னவா இருக்குன்னா, அப்ப யாரோ அடிச்சுட்டாங்க, அப்ப நானும் அடிப்பேன். இது அவர் வந்து அவர் டிஃபென்ஸ் மெக்கானிசமா எடுத்துட்டு அப்ப நான் வேண்டே அடிச்சாலும் இங்க யாரும் கேட்க கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில அந்த பாயிண்ட கொண்டு வந்து வச்சார். இவ்வளவுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம் காமெண்ட் ஆன்டைஸ் பண்ணிருக்கீங்க, ஒரே செகண்ட். அகிரா வாங்க, புதுசா வந்திருக்கீங்க. நர்மதா நீங்களும் புதுசா வந்திருக்கீங்க, பேசணும்னா பேசுங்க. வணக்கம் ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஏன்னா லைவ் வந்து நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். முத்து எங்க இருந்தாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் மெயினா கவனிச்சேன். ஏன்னா நான் முத்து ஃபேன். ஸோ நான் கவனிக்கும் போது அவர் வந்து அந்த டாஸ்க் அந்த பஸர் வருது இல்லைங்களா, அவங்க வந்து கல் எடுக்க போயிட்டாங்க. ஹலோ, அவர் வந்து கல் எடுக்கிறதுலதான் கான்சென்ட்ரேஷன். அந்த சைடு இருக்க ஒரு ஃபேஸ், அவர் அங்கதான் இருக்காரு. இப்ப நம்மளுக்கு வந்து கேமரால காட்டுற மாதிரி இந்த வியூ அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவருக்கு ஆக்சுவலா தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. எல்லாத்துக்குமே இன்ஜுரியா இருக்கு, அவருக்கும் தான் அடிபட்டிருக்கு. ஆக்சுவலா இவருக்கு அடிபட்ட உடனே வர்றதுக்கு அந்த அருண் வந்து கல்லு வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு, அந்த பிளேஸ்ல இவர் விழுந்திருக்காரு. உடனே அருண் வந்து சப்போர்ட்டுக்கு வர்றாரு. இப்ப முத்து பார்த்திருந்தாலும் உடனே வந்திருப்பாரு. இதுதான் என்னோட பாயிண்ட். இதுல வந்து முத்து மேல தப்பே கிடையாது. அவ்வளவுதான் ப்ரோ. நாங்களும் சொல்றோம். எஸ் ப்ரோ. அது இல்ல, ஒருத்தர் முன்னாடி வந்து சொல்லிட்டு இல்ல இருந்தாரு, சிஸ்டர், ரொம்ப அதுக்கான தேங்க்யூ கிளாரிபிகேஷன் சிஸ்டர். சொல்றேன். இல்ல ரொம்ப ஏன்னா தேங்க்ஸ். முத்து நான் ரொம்ப இன்னைக்கு பயங்கர டென்ஷன்ல இருந்தேன் மேம். ஐயோ முத்து நேம் ஏதாவது ஆயிருமோ, முத்து என்ன, இதுதான் எனக்கு இருந்துச்சு. இதனால ஃபுல்லா லைவ் இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தேன். நான் ஃபுல்லா முத்து தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த லைவ்ல. அவரும் தான் அவங்க எல்லாம் ஃபுல்லா நம்ம வந்து இங்க வெளியிருந்து பாக்குறோம். அவங்க வந்து ஃபுல்லா டாஸ்க்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்ப வரைக்கும் இப்பவும் டாஸ்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம்னு பாக்குறாங்க. பாவம் இவங்க ரெண்டு பேர் அவங்க அப்படி வந்து அட்டாக் பண்றாங்க, ஹைனா கூட்டம் மாதிரி. யோசிச்சு பாருங்க, என்னால தாங்க முடியல. அந்த அருண், விஷாலு, ஜெஃப்ரி எப்படி அட்டாக் பண்ணாங்க ராணவ, மஞ்சரி எப்படி அட்டாக் பண்ணாங்க, இதெல்லாம் மஞ்சரி எப்படி அட்டாக் பண்ணாங்க, எனக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மஞ்சரி மேல அப்படியே 3-4 பேர் விழுந்திருந்தாங்க. ஏன் உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் அங்க போய் புடுங்க, இங்க வந்து எதுக்கு எடுக்கிற? இதுதானே மேம், என்ன ஒரு நியாயம் இது? ஒரு இல்ல, நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இவரு கீழே அந்த அதாவது அருண் கல்லு வைக்க போயிருக்காரு, அந்த இடத்துல இவரு விழுந்திருக்காரு. அவர் வந்தது இதுன்னு சொல்ல, அருணை வந்து நான் அந்த இதுல தப்பு சொல்ல. ஆனா அருண் பண்றது எல்லாமே, அதாவது வந்து கல்லை எடுத்தது அவரு தான் ஃபர்ஸ்ட். எடுத்துட்டு வந்துட்டு ஏன் இப்படி விளையாடுறீங்க, ஏன் இப்படி விளையாடுறீங்க, இப்ப வந்து அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, தப்பு பண்ணுவாரு, இவரே பழிய போட்டுருவாரு. இல்லைங்க, இவரே தப்பு பண்ணுவாரு, இவரே பழிய போட்டுருவாரு.
இதெல்லாம் எனக்கு பயங்கர இரிட்டேஷன் மேம். என்னால ராணுவம் வந்து எல்லாம் அட்டாக் பண்ணது என்னால தாங்கவே முடியல. லைவ்ல பாவம் ராணவும் முத்து வந்து சப்போர்ட்டுக்கு வராரு. அவங்க 2 நாளா மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தாங்க அந்த 2 டீம். பாவம் அவங்க 2 பேரு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே கிடையாது மத்த டீம்களுக்கு. மெயினா அந்த ஜெஃப்ரி டீமும் இந்த அருண், விஷால் இவங்க இப்ப போய் குடுத்துட்டு இப்ப நல்ல பேர் வாங்கிட்டு காலையில இருந்து அத்தனை இது கடைசியில பார்த்தா பாருங்க யாரு மேல தப்பு. முத்து பாவம் அவருக்கு தெரியவே இல்ல. அவரு தலை அந்த அந்த பெல்ட் இதுக்குள்ளதான் விட்டு பாத்துட்டு இருக்காரு கல்லு வரும்ன்ட்டு. இவ்வளவுதாங்க மேம். இதான் சொல்ல நினைச்சேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா சூப்பர். அவர் போயிட்டாரா முகேஷ்? பாவம். அவரு நம்மள கிட்ட விதைக்கிறாரு இந்த மாதிரின்ட்டு. அதை நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. வேற வழி இல்லாம சரண் ஒரு ரெக்வஸ்ட், கீழே அரி இருக்கு, அவனை மேல தூக்கி விடுறான். ஏதோ பேச வந்தான், அவனை அப்படியே கட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் தூக்கி விடுறான். நான் இப்பதான் பால் ப்ரோ கால் பண்ணாரு, அட்டன் பண்ணிட்டு வரேன். நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் கிளம்பிட்டான். இல்ல என்ன ஜஸ்ட் ஒரே பாயிண்ட் தான். இதுக்கு முன்னாடி நான் கேட்கல. அது வந்து இங்க புனித ஆத்மா போடுற வேலைலாம் இருக்குல்ல, அதுக்கு நான் ஜஸ்ட் நம்ம ஒரு இடத்த கவனிக்கணும். இது எங்க இருந்து பார்க்கணும்னா ஆள் பிரிக்கிற இடத்துல இருந்து பார்க்கணும். ஆள் பிரிக்கிற இடத்துல இருந்து அவர் என்ன சொன்னார்னா, இந்த கேம் வந்து சமமா இருக்கணும், இது இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது, வாய்ப்புகள் வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா இது ஒரு சாரார் கேமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மூச்சு பிடிக்க அருண் வந்து பேசியிருப்பாப்புல ஆள் பிரிக்கிற இடத்துல. அது எதுக்காக பேசினாப்புலன்னா, அந்த இடத்துல முத்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார்ல, ராணவ், தீபக், நான் 3 பேர் இருக்கிறதுனால தான் நீ இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வர அருண் சொல்லிட்டு கிளீனா அருண் வந்து அந்த இம்பேலன்ஸா இருக்குன்னு சொன்ன பாயிண்ட் அங்கேயே உடச்சு விட்டுருப்பாப்ல. அதனால தான் இந்த பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ்மெட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, கண்டிப்பா இவங்க தான் வந்து ஃபைனல்ல முன்னேறி போவாங்க அப்படின்றதுனால அதை வந்து எல்லாம் சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, முத்துவம் வந்து இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம இது தனியா 2 பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரிஞ்சுட்டாரு. ஸோ இங்க என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு புனித ஆத்மா கேம் வந்து இம்பேலன்ஸா இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச அருண், சமமா இருக்கணும், எல்லாரும் 3 நாள் அது சரியா போகணும் அப்படின்னு நினைச்ச அருண் வந்து இவர் என்ன பண்ணிருக்கணும், கல் வந்து அட்டாக் பண்ணா யார் அட்டாக் பண்ணிருக்கணும், 3 பேர் கொண்ட குழு அட்டாக் பண்ணிருக்கணும். ஏன்னா அங்க டிஃபென்ஸ்க்கு வந்து ஆள் இருக்காங்க, 2 பேர் ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ டிஃபென்ஸ்க்கு ஆள் இருக்க இடத்துல அங்க சாரி அங்க டிஃபென்ஸ்க்கு வந்து அங்க டிஃபென்ஸ்க்கு 2 பேர் இருக்காங்க. அங்க டிஃபென்ஸ் இருக்கிறவங்களை போயிட்டு நீங்க வந்து 2 பேர் 3 பேர் கொண்ட குழுல 2 பேர் இருக்காங்க, அங்க போய் அட்டாக் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு ராணுவ கல் எடுத்துட்டு இருக்கும்போது, கல்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மஞ்சரி ஒரு ஆள் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ்வளோ மத்தவங்களை விட்டுருங்க, இங்க அருண் பாயிண்ட் மட்டும் தான் நான் பேசுறேன். அருண் வந்து என்ன பண்ணாரு, போய் எதுக்கு நீங்க மஞ்சரி கிட்ட இருந்து கல் எடுக்கிறீங்க, அப்ப இங்க தெரியல உங்களுக்கு இம்பேலன்ஸ். நீங்க நியாயமா என்ன பண்ணிருக்கணும், உங்ககிட்ட 2 பேருக்கு டிஃபென்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு 2 பேர் டிஃபென்ஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்க டிஃபென்ஸ் பண்ணிருக்கணும். அப்படியே நீங்க அப்படி இன்னும் நியாயமா நடக்கும்னு நினைச்சிருந்தாலும் ராணுவ வந்து கல்ல இல்ல அந்த நீங்க சொல்றீங்களா அந்த கோட்டையை பாதுகாக்கும் போது 2 பேரா இருக்கும்போது அப்ப கூட நீங்க அட்டாக் பண்ணிருக்கலாமே. நீங்க 2 பேர் போய் 2 பேர் அட்டாக் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் போய் நீங்க அட்டாக் பண்ணிருக்கலாமே. அப்படி வந்து சமமா இம்பேலன்ஸா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன் அந்த வேலை இங்க பார்த்துட்டு அப்புறம் புனித ஆத்மா வேலை எதுக்கு நீங்க பண்றீங்க? அதாவது கம்ப்ளீட்டா நடிக்கிறீங்க, கீழே வந்தோடனே டே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அந்த பாயிண்ட்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்களா, அது முழுக்க கேமரா கான்சியஸ்க்காக இந்த வீட்டுல யாருக்கு தெரியுதோ இல்லையோ அருணுக்கும் சௌந்தர்யாவுக்கும் 100% தெரியும் எது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், இந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்கோர் பண்ண முடியும், நம்ம எப்படி இங்க வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும்ன்றது 100% தெரியும். அங்க முழுக்க அருண் மாதிரியான ஒரு ஆக்டர் இஸ் எக்ஸலண்ட் ஆக்டர். எவ்வளவு நடிக்க முடியுமோ அவ்வளவு வந்து பரிதாபமான மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் பாருங்க நான் இறக்க குணம் கொண்டவன் சொல்லிட்டு விதவிதமான டைமென்ஷன் வந்து ஃபேஸை காமிச்சிருப்பாப்ல. ஸோ அதனாலதான் நான் வெறும் இந்த வெளியில் நடக்கிற சினாரியோ, டாஸ்குள்ள நடக்கிற சினாரியோ மட்டும் இல்லாம உள்ள ஆள் பிரிக்கிறதுல இருந்தே அந்த பாயிண்ட் நான் எடுத்துட்டு வரேன். ஸோ அருணை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா முழுக்க அவர் அங்க ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்காருன்றது கிளியராவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்க புனித ஆத்மா பட்டெல்லாம் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் போது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பதில் வந்து கேட்டு சொல்லுங்க. சோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் காமன் மேன், நான் ஒண்ணே மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க பேசுறதுனால நான் சொல்லிக்கிறேன். சொல்லிக்கவா? சொல்லுங்க. That's my man. Pray for your speedy recovery, man. அது மட்டும்தான். புரியல. That's my man. Prayer for your speed recovery. அததான் சொல்றேன், அதுதான் புரிஞ்சுச்சு.
இதுதான் இங்க. அதுக்கப்புறம் தெரியல முத்து பத்தி என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி நான் திரும்ப ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். திரும்ப ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, வாய்ப்புகள் இருந்தா திரும்ப அதை பத்தி பேசுவோம். ஏன்னா முத்து பத்தி ஏதோ ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸ்பீக்கர். என்ன நடந்துச்சு இல்ல யார் பேசினாங்க என்ன பாயிண்ட்னு எனக்கு தெரியல. அப்படியும் வந்து ஒரு வன்மத்தை கக்குறாங்கன்னா, ஸோ இங்க நம்ம மக்கள் நிறைய பேர் ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கீங்க. ஸோ தெளிவா திரும்ப அவங்களுக்கு பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. முத்து மேல வந்து என்ன, ஏன்னா ஜஸ்ட் ஏன்னா ஒரு எனக்கு என்ன நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் வச்சு தப்பு சொன்னாங்கன்றத யாராவது சொல்ல முடியுமா, என்ன பாயிண்ட் வந்து சொன்னாங்கன்னு? இல்ல முத்து வந்து அங்க வந்து நிக்கல, வந்து அருண் முறையும் விஷால் முறையும் கூட்டு அவரை கன்சோல் பண்ண போல கேம் ஆட போயிட்டாருன்ட்டு. அவரு என்ன சொன்னாரா, இல்ல ப்ரோ, அவர் என்னன்னா கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லைங்களா, அப்ப ராணவ வந்து விஷாலும் அருணும் உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் முத்து வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம டாஸ்க கண்டினியூ பண்ணலாம்னு சொன்னாராம். சோ ஒருத்தருக்கு அடிபட்டிருக்காரு, உள்ள கூட்டு போயிருக்காரு, இவரும் ஏன் என்ன மாதிரியான மனநிலையில வந்து டாஸ்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. இது ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன். அவர் லைவ் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். சோ நான் வந்து பேசுறேன் இதை பத்தி டீடைலா. ஏன்னா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவருக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டோம், நோ ப்ராப்ளம். ஓகே 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 கண்டினியூ பண்ணுங்க. நன்றி மக்கள். சினோபி பேசுங்க சினோபி. அதான் அந்த அவர் பேசுனதுக்கு தான் நான் வரேன். முத்து வந்து பார்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அவர் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த கன்வேயர் பெல்ட் அந்த இதுட்ட நின்றுட்டு இருந்த போது இந்த மாதிரி நடக்குது, இங்க ஒரு விஷயம் நடக்குது. இவங்க வந்து அந்த பிரிக் எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து என்ன சொல்றாரு, அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா இவங்க அடிப்பட்ட மாதிரி ரத்த காயம் போல இருக்கு, சரி உள்ள பாத்துப்பாங்கன்னு நினைச்சிட்டாரு. இந்த மாதிரி அவனுக்கு டியர் ஆயிடுச்சு அதெல்லாம் தெரியல, சரி உள்ள பாத்துப்பாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த இடத்துல வந்துட்டு அவன் நடிக்கிறான்டா அவனை கண்டுக்காதீங்கடான்னு சொல்லியிருந்தாதான் தப்பு, அதெல்லாம் விட்டுட்டாரு அவரு. முத்து வந்து போகல வைக்கல, அதுதான் 2 பேரு கேப்டனும் ஒருத்தர் கூட்டு போயிட்டாங்களே, அது வரைக்கும் கூட்டு போன அளவுக்கு நல்ல விஷயம் தானே அது. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் பேசினார்ல அருண்ட்டு, அவர் ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க்ல என்ன பண்ணாரு, அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணது அவர் தான். அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தவன் வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் போகும்போது, ஆஹா இதுதான்டா சான்ஸ், நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்டிங்கை போட்டுருணும் அப்படின்ட்டு இதை வந்து வேற மாதிரி எப்படி விளாடலான்னு பாருங்க. அவர் வந்து எல்லா டாஸ்க்லயும் இந்த ரெஜிஸ்டரிங் வந்து கரெக்டா பண்றாரு. இவர் வந்து ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு அடுத்தவங்க தான் இப்படிலாம் ஆடுறாங்கன்ட்டு அது ஒன் ஆஃப் த ரெஜிஸ்டரிங் கேம் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு இந்த டாஸ்க்லயுமே வந்து என்ன அவரோட இதுனா, நம்ம வந்து எல்லாம் போய் கன்வேயர் பெல்ட்ல நிப்போம்ப்பா, பிரிக்ஸ் வரட்டும் நம்ம எடுத்துப்போம், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஒரு டஃப் ஒரு இது காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டே இல்லாம விளாடணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவர். அப்புறம் இவங்க சௌந்தர்யா, அவங்க பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து என்னது இவங்க மற்றவங்களாம் கூட ஓகே, இவங்க வந்து இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்கன்ட்டு, ஜெஃபரியும் அவங்களும் வந்து இப்போ அவன் நடிக்கிறான்டா, டிஸ்லோகேட் ஆயிருந்தாலும் அவன் தப்புடான் அப்படின்றாங்க. இல்ல அது என்ன புரியல, டிஸ்லோகேட் ஆகிருந்தா அவன் தப்புனா என்ன அது? இவங்க மட்டும் வந்து அடுத்தவங்க பேசுறாங்க வைக்கிறாங்கன்ட்டு ஸ்கிரீன் பின்னாடி எல்லாம் போயிட்டு பண்ணாங்களே, அதை விட இது வந்து அவ்வளவா வந்து நடிக்கிற மாதிரி எனக்கு தோணல அவங்க பண்றது. ஓகே ப்ரோ, மதன் ப்ரோ பேசுங்க ப்ரோ. சொல்லிடுறா. ஒரே நிமிஷம் நான் ஆதி பேசிட்டோம், அதுக்கப்புறம் அவன் முதல்லயே வந்தான் போல பேசுறான். ஆக்சுவலா இப்ப நீங்க எல்லாருமே லைவ் பாத்தீங்கன்னா, நான் லைவ் மிஸ் பண்ணிட்டேன், வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். முத்துக்குமரன் வந்துட்டு சொன்ன வார்த்தை எக்ஸாக்ட் வேர்டு, ஒருத்தன் உள்ள போயிருக்கான், அவன் வர வரைக்கும் கேமை ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்க யாரு வந்தாலுமே இந்த பாயிண்ட அழிச்சு சொல்லுங்க, ஏன்னா முத்து சொன்ன வார்த்தை கேமை ஹோல்டு பண்ணுவோம். இந்த வார்த்தை ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். அந்த வீடியோ கிளிப்பிங் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போடுங்க, நம்ம அதை கொஞ்சம் இது பண்ணுவோம், அது எல்லாருக்கும் நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் சார் போட்டு விடு. முத்து சொன்ன வார்த்தை கேமை ஹோல்ட் பண்ணுங்க ராணுவ வர வரைக்கும் சொன்னான். இதை நீங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த முகேஷ் பேசும்போது அதுக்குதான் நான் மேல வந்தேன். இந்த வார்த்தை முத்து மட்டும் தான் அந்த இடத்துல சொன்னது. தென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக்கிங் போனது வந்து அருண் வந்து அட்டாக்கிங் போனது மஞ்சரியை வந்து தூக்கி வீசி கல் எடுத்துட்டு போயிட்டான். அதை தடுக்க போன முத்து வந்து அருண் காலை பிடிச்சி இழுத்துருப்பான், கபடியில இழுக்கிற மாதிரி. அருண் வந்து முத்துவோட உடம்பு மேல அப்படியே உட்காந்துருவான், முத்து கீழே படுக்க வச்சுட்டு. தென் ராணுவ கல் எடுக்க போன கல்ல வந்து அன்சிதா பவித்ரா அவங்க ஜெஃப்ரி டீம் கல் எடுக்க போகும்போது பக்கத்துல இருந்த அருண் வந்து வாண்டடா வந்து ரைட் ஷோல்டர் அட்டாக் பண்ணிருப்பான். உடனே வந்துட்டு விஷால் வந்துட்டு அவன் இடுப்பு பிடிச்சிருப்பான். தென் வந்து ஜெஃப்ரி வந்து லெஃப்ட் ஷோல்டர். இதுதான் நடந்திருக்கு எக்ஸாக்ட். பேசுற பாயிண்ட் வந்து அக்யூரேட்டா பேசிட்டீங்கன்னா
இங்க எவனுக்குமே டிபேட்டே பண்ண முடியாது. முத்து சொன்னது ஹோல்ட் பண்ண சொன்னது முத்து மட்டும்தான். நடிக்கிறேன்னு சொன்னது வந்துட்டு அன்ஷிதா, சௌந்தர்யா, தென் ஜெஃப்ரி. வந்து அவனுக்கு அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு பவித்ரா சொன்னாங்க. அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. பவித்ரா நடிக்கிறேன்னு சொன்ன அவனுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு பவித்ரா சொல்லிட்டு அந்த கல்லை ஹோல்ட் பண்ணாங்க. சரிங்களா? இப்ப உள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டல கூட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எக்ஸாக்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடி சௌந்தர்யா என்ன சொன்னானா, பிக் பாஸ் அது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, எனக்கு என்னமோ அவன் நடிக்கிற மாதிரி இருக்கு, அந்த வீடியோ கிளிப் ரீவைண்ட் பண்ணி பாருங்கன்னு சௌந்தர்யா சொன்னான். தென் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப என்ன சொல்றான்னா ஜெஃப்ரி வந்துட்டு அது டிஸ்லோகேட் ஆனதுன்னு வந்து என்னால நம்ப முடியல, அது அவன் தப்பு தான், அது இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது அப்படின்னா. ஜெஃப்ரி விழுந்ததையே வந்துட்டு மாத்தி சொல்றான். ஆக்சுவலா அவன் விழுந்தது வந்து ரைட் ஷோல்டர் இது பண்ண போகும்போது அவனோட ஜெஃப்ரியோட லெஃப்ட் லெக் வந்து அவனோட லெஃப்ட் ஷோல்டர்ல புஷ் பண்ணிருக்கும். அதுலதான் அவனுக்கு வந்து ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு. நீங்க வேணா வீடியோ வந்து 0.1x வந்து ஸ்லோ பண்ணி பாருங்க, நான் பார்த்துட்டு தான் பேசுறேன். அவன் விழுவு போறப்ப அவனோட லெஃப்ட் லெக் வந்து ஜெஃப்ரியோட லெஃப்ட் லெக் வந்து ரானோட லெஃப்ட் ஷோல்டர்ல புஷ் பண்ணிருக்கும். அதனாலதான் அவனுக்கு டிஸ்லோகேட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் என்னோட பாயிண்ட். முக்கியமா முத்துக்குமாருக்கு சப்போர்ட் பண்ற நம்ம யாரா இருந்தாலும் முத்துக்குமார் மட்டும் தான் ஹோல்டு பண்ண சொன்னது. சரியா? அவனுக்கு மனிதாபிமானம் எல்லாம் இல்லாமலாம் கிடையாது. அவன் கேம் நீ ஆடு, பக்கத்துல போய் உட்காந்து சொன்னான், டே நீ அவன் கேம் ஆடு, ஆனா பத்திரமா ஆடு, பார்த்து ஆடு அப்படின்னு சொன்ன ஒரே ஆளு முத்துக்குமார் தான். அதனாலதான் ப்ரோ நான் வந்த உடனே கேட்டேன், அது அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சா, அது லைவ்ல காமிச்சிட்டாங்களா, நான் அதுக்கு தான் கேட்டேன். நம்ம தெரியாம பேசக்கூடாதுன்றதுக்காக தான் கேட்டேன். அந்த வீடியோ கிளிப் மேல கூட ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு. ஆனா அது 13 நிமிஷம் வீடியோ. கீரி புள்ள போட்டிருக்கான் ட்வீட், கீரி புள்ள ஃபாலோ பண்ணா என்ன பாத்துங்க, கீரி புள்ள போட்டிருக்கான். அகீரா பேசுங்க. அகீரா கை தூக்கியிருந்தாரு. ப்ரோ எனக்கு ஒரே கேள்விதான். இப்போ அருண், விஷால், சௌந்தர்யா 3 பேர் ஒரு டீம். இவங்க ஏன் அருண் உத்தமர் மாதிரி பேசுறாரு? ஏன் ஜெர்ஃபி டீமோ பின்ன ஜாக் டீமோ அட்டாக் பண்ணோம்? அவங்க நியாயமா ஆடினா போய் நம்ம முத்து டீம் பின்ன ராணவ் டீம் அட்டாக் பண்றாரு. இதுக்கு ஒரு மாதிரி இவர் ஒரு மாதிரி ஒரு டிராமா பிளே பண்ணது நல்லா தெரியுது. அதனால நல்லா பேலன்ஸ் பண்றாரு. ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா நான் அந்த பாயிண்ட் சொல்லுவேன். ஒரு கேம்ல வீக்கர் ஆப்போசிஷன் அட்டாக் பண்ணி தூக்கிட்டு ஸ்ட்ராங்கர் ஆப்போசிஷன்கிட்ட போலான்றது ஒரு கேம்ல வேலிட் பாயிண்ட் தான். ஏன்னா 2 பேர் இருக்காங்க, அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறது ரொம்ப வீக்கரா பட்டிருக்குது. கேமா பாருங்களேன், நான் வீக்கஸ்ட தூக்கிட்டு அதுக்கடுத்தது முத்து தீபக்கை தூக்கிட்டு அதுக்கடுத்தது 3-3க்குள்ள அடிச்சுக்கிறேன்றது என் பர்ஸ்பெக்டிவ்ல கேமா அது வேலிட். பின்ன நாளைக்கு அப்டேட் வந்துக்குது, மஞ்சரி பின்ன முத்து தீபக் 3 பேர் ஒரு டீம்ல ஆட போறாங்கன்ட்டு. அப்ப வரமாட்டாங்க. மதன் பேசுறா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலிட் தான் ப்ரோ. கேமா பாருங்களேன், கேமா பார்த்தா அது வேலிட் என்னை பொறுத்த வரைக்கும். மதனை வேல்முருகன் பேசிட்டான் ரொம்ப நேரமா. பொன்னி சிஸ்டர் மேல ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிற பாருங்க. அதுல கரெக்டா 1.45 இருந்து 2.4 வரைக்கும் முத்துக்குமரன் பேசியிருக்கிறது. அவனுக்கு ஒண்ணு விடுங்கடா, ஒருத்தன் உள்ள போய் மெடிக்கல் எமர்ஜென்சி போய் ஹோல்ட் பண்ணுவோம், யாரும் விளையாட வேணாம்னு சொல்லியிருப்பான். ஓகே அந்த வீடியோஸ் வந்து இல்ல அந்த வீடியோஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. முத்துக்குமரன் அந்த இடத்துல இல்லன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. இப்ப அதுதான் நானும் இன்னொரு சிஸ்டரும் கன்ஃபார்மா பேசணும். ஆக்சுவலா அவர் எந்த இடத்துல இருந்திருக்காருன்றதே யாருக்கும் தெரியல. அது மட்டும் நாங்க கன்ஃபார்மா பார்த்ததுனால பேசிட்டோம். முத்து எந்த இடத்துல நான் சொல்றேன். சரி.